வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். இந்த ரிசார்ட் அண்ட் பேரல் லேண்ட்ஸை நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதை பற்றின சில விளக்கங்கள் கொடுங்க சார். அது ஏன் இந்த முயற்சி எடுத்துருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? சரி. ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி வந்து தெளிவாக கேளுங்க. ஏன் சார் அந்த முயற்சி எடுக்கிறீங்க? ஏன் சார் உங்களுக்கு என்ன எப்படி வந்துச்சு? ஏன் சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு கேட்குறீங்க? தானே? அப்படி இல்லை சார். இல்லை, அதுதான் வெளிட்டாளர்களுக்கு ஒரு உதவி இல்லை, இது ஒரு ரிஸ்கான வேலை தான். நான் செய்கிறது ரிஸ்கான வேலை தான். அவன் ஏன் செய்கிறேன்னாக்கா, நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பேரல் லேண்டுகளை ஏலம் விடுறதுக்கு நான் வந்து சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிபதிட்டே கேட்டீங்க. இது வந்து நான் நீதிபதி வந்து நீதியரசர் வந்து ஒரு நீதிபதி நான் பார்க்கல, ஒரு இறை தூத்தராக பார்க்குறேன். அதனால அவருடைய இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த விதமான குறையும் சொல்றதுக்கு நம்ம ஆளு கிடையாது. அதை குறை சொல்றதுக்குன்னு தனியாக ஒரு பஜனை கோஷ்டி இருக்குது, அவங்க நீதிபதியை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நீதிபதி ஒரு தங்கமான மனுஷன், அவரை வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. அவர் ஏலம் விடட்டும். இது ஏலம் விடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் அந்த இதை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற தாட் எனக்கு வந்து. ஏன்னா என்னை கிண்டல் பண்ணுறானுங்க, இவன் நான் உயிரை கொடுத்தா தடுப்பேன்னு சொல்லி சொன்னானே, இப்போ பேசாமல் இருக்கானு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேசாமலாம் இல்லை. நீதியரசர் நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி அவர்கிட்ட போய் வந்து கேட்குறதுக்கு பதிலாக அவர் வந்து வேதனையில் இருக்கார். ஏலம் போகலையே, மக்களுக்கு வந்து கொடுக்க முடியலையே, பணமாக கொடுக்க முடியலங்கிற வேதனையில் இருக்கும்போது நம்ம போய் இப்போ போய் நம்மளும் போய் கோர்ட்டில் போய் அவருடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம், கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அன்றைக்கி என்ன வந்துன்னா சரி ஏலம் வரும்போது நம்மளே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வருது. இது ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, இப்போ பேரலேண்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 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 சம் ஏக்கர்னு வச்சுங்களேன், ஒரு பேரலேண்டு ஒரு இடத்துல வச்சுங்களேன், 20 கோடிக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், 20 கோடிக்கு தான் அந்த பேரலேண்டு மதிப்புன்னு வச்சுங்களேன், ஏலத்துக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். அதை வந்து நம்ம வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி நம்ம மனைப்பிரிவுலாம் பிரிக்கும் பொழுது அதோடைய மதிப்பு 10 மடங்கு ரைஸ் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 மடங்கு ரைஸ் ஆகும். அப்போ 10 மடங்கு எவ்வளோ? 20 கோடிக்கு எவ்வளோ கோடிக்கும்? 200 கோடிக்கும். இப்போ நம்மலாம் சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையை சேர்ந்து ஒரு 20 கோடி இங்கே கலெக்ட் பண்ணுறது என்பது பெரிய விஷயமா? இல்லை, பெரிய விஷயம் இல்லை. நம்ம சங்கத்து மெம்பர்களே கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க. நம்ம சங்கத்தில் இல்லாதவங்க நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நான் இதை இப்போ ஏன் பயன்படுத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு பக்கம் பேக் புஷ் என்ன வருதுனாக்கா, இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது தேவையில்லாத வேலை, ரிஸ்க் எடுக்கிற, இப்படிலாம் எனக்கு வந்து என்னுடைய மனசாட்சியில் உள்ளக்குள்ள ஒரு பயம் வரதான் செஞ்சது. எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கிறது செய்யமான போராட்டம் இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும்னு நினைக்கும்போது இப்போ வந்து ஏலம் எடுக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த அப்ரூவல் பிளாட்டும் பத்தாது. இருக்கிறதே ஒரு 19,000 பிளாட் தான் இருக்குது. இருக்கிறது 60,000 பேர் நம்ம கம்பெனி கொடுத்து வச்சுருக்கிறோம். ஆளுக்கு ஒரு பிளாட் கூட வராது. அப்போ இந்த பேரல் லேண்டை வந்து அப்படியே நீதியரசர் வந்து ஏலத்துக்கு விட்டார்னா நமக்கு நிச்சயமாக நஷ்டம் ஆகும். நமக்கும் நஷ்டம், நிறுவனத்துக்கும் நஷ்டம். நிறுவனத்துக்கு நஷ்டம்னா லாபம் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நிறுவனத்தார் என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்போ ஊன்னு தலையாட்டிடுவான், ஏலம் விட்டுங்கன்னு தலையாட்டிடுவான். நாளைக்கு டேல்பிட் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து இந்த அப்ரூவ்டு லேண்டுகளை எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தீங்கன்னா, நாங்கள் டெவலப் பண்ணி நாங்கள் கொடுத்துருந்தோன்னா 7,000 கோடியில் 8,000 கோடியே வந்திருக்கும் அப்படி சொல்லுவான். கண்டிப்பாக சொல்லுவான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அவனுக்கு லீகல் பாயிண்ட் இருந்தது. 8,000 கோடி நான் செட்டில்மெண்ட் பண்ணி நான் பெனிஃபிட் கொடுத்துருப்பேன், அது கெட்டு போச்சு அப்படியே ஏழை விட்டதுனால அப்படின்னு அவன் சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால இப்போ வந்து நீங்கள் விடுங்க விடுங்க விடுங்கன்னு அவன் சொல்லலாம். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா இதுதான் டேல்பிட் கோர்ட்டில் நடக்கும் பாருங்க. இப்போ நம்மளும் வந்து நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து நம்ம எடுக்காம இதை எப்படி பேரலேண்டை விட்டாக்கா, பேரலேண்டை எடுக்கிறதுக்கு கூட யாரும் வருவாங்கன்னு தெரியல. ஒருவேளை வரலாம், ப்ரொமோட்டர்ஸ் யாராவது வரலாம், வந்து எடுத்துகிட்டு போகணும் வரலாம். ஏன்னா அதுக்கு ஒரு டெவலப் பண்ணி 10 மடங்கு கிடைக்கலையா? கிடைக்கும் சார். நமக்கு எதுவும் கிடைக்காது சார். நமக்கு எதுவுமே கிடைக்காது, அவனுக்கு தான் கிடைக்கும். பேரலேண்டை யார் அவன் ப்ரொமோட்டர்ஸ் எடுக்கிறான்னு அவனுக்கு தான் கிடைக்கும், தவிர நமக்கு ஒன்றும் கிடைக்காது. அதனால இப்போ வந்து ஆட்சி வேற மாறி இருக்கு. பழைய ஆட்சியில் ஒரு அண்ணாமலை இருக்கா இல்லையா, நம்ம பிஜேபியில் முன்னாள் பிஜேபி லீடர் அண்ணாமலை இருக்கா இல்லையா, அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த திமுகவில் வந்து இந்த G2க்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க, டிடிசிபி அப்ரூவல்லாம் கொடுக்குறாங்க, மற்ற யாரும் கொடுக்குறது இல்லைனாங்க. அது ஓரளவுக்கு உண்மைங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம். நான் சில ப்ரொமோட்டர்ஸ்லையும் கேட்டோம், நம்ம நியமக்ஸை மட்டும் கேட்கல. கேட்டப்போ அது சரிதான் அப்படிங்கிற சொன்னாங்க. ரியல் எஸ்டேட்டு டோட்டலாகவே டிஎம்கே வந்து ரியல் எஸ்டேட்டு டவுன் ஆகிடும் அப்படிங்கிறது நான் நிறையா ப்ரொமோட்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுனால இப்போ நாம் எடுத்து கருணை அடிப்படையில் நம்ம வந்து முதலமைச்சரே நேரில் பார்த்து கருணை அடிப்படையில் ஐயா எங்களுக்கு நாங்கள் இப்படி எடுத்துருக்கோம், எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏன் அது வந்து சாத்தியப்படும் பொழுது 20 கோடிக்கு எடுக்கிறது 200 கோடி மாற்றுறது நமக்கு லாபமா இல்லையா? நல்ல லாபம். ரெண்டாவது ஒரு நல்ல இடங்களை பார்த்து எடுக்கிறோம். இந்த கோர்ட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது, மாமண்டூர் சைட் இருக்குது, வில்லிச்சேரி கோயில்பட்டி இருக்குது. இந்த மாதிரி நல்ல இடங்களில் பைபாஸ் ரோட்டில் உள்ளதை பார்த்து நம்ம ஏலம் எடுத்தோம். அதுவும் அதை நாளைக்கு நம்ம மக்களுக்கு பிரித்து கொடுக்குறோம், அல்லது விற்று பணமாக கூட கொடுக்கலாம்ல. அதை வந்து ஒரு பெரிய ப்ரொமோட்டருக்கு நம்ம மொத்தமாக பேசிக்கூட விற்று கூட
பணமாக கூட கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை உள்ளவங்க வந்து நம்மளோட இணைந்து கொள்ளலாம். இதில் யார் யாரெல்லாம் சார் சேர்ந்துக்கலாம், என்ன ப்ரொசீஜர் சார் சேர்றது? இது நல்ல கேள்வி. இது யாராலும் சேர்ந்துக்கலாம். உறுப்பினர் மட்டும் தான் சேர்ந்து தருவீங்களா? இல்லை, இது வந்து யாராலும் கலந்துக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் EOWல புகார் கொடுத்திருக்கிறவர்கள் யாராலும் கலந்துக்கலாம். புகார் அளிக்காமல் இருப்பவர்கள் கூட, சார் நான் வந்து தபால் மூலம் அனுப்பி விட்ருக்கேன், எனக்கு இந்த பதில் வரல, என்னுடைய நம்பர் எனக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் வரல சொன்னால் கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். நாங்கள் உங்களை தனியாக வச்சுக்குவோம். ஆனால் இப்பொழுது புகார் கொடுத்திருப்பவர்கள் சங்கத்தில் இருந்தாலும் சரி, சங்கத்தில் இல்லாத இருந்தாலும் சரி, நியமேக்ஸால் பாதிக்கப்பட்டு EOWல புகார் கொடுத்து புகார் நம்பர் இருக்கணும், அவங்க வந்து கலந்துக்கலாம். இதில் வந்து அதனால தான் நாங்கள் வந்து 4 குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். 4 வாட்ஸ்அப் குரூப் என்னென்னா, குரூப் 1 2 கோடிக்கு மேலே முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுக்காக ஒரு குரூப்பு. குரூப் 2 1 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் முதலீடு பண்ணவங்களுக்கு குரூப் 2ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். குரூப் 3 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் போட்டவங்க முதலீடு பண்ணவங்க அந்த குரூப்பில் இருப்பாங்க. குரூப் 4 வந்து அப் டு 50 lakhs 50 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணவங்க அந்த குரூப்பில் இருப்பாங்க. இப்படி பிரித்து இப்போ நிறைய பேர் அவரோடு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்னென்னா சில ஆவணங்கள் நம்ம கேட்போம், நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். 2 ஃபோட்டோ, என்ன அந்த இது ஸ்டேட்மெண்ட், EOW ஸ்டேட்மெண்ட் தான் மெயின். அப்புறம் அஃபிடாவிட் அதை விட மெயின். இந்த அஃபிடாவிட்டும் EOW ஸ்டேட்மெண்ட்டும் மிக 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 அவசியம். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக். சார், இந்த அஃபிடேட்ல மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்போ நான் வந்து என் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்கு நான் ஒரே அஃபிடேட் தரலாமா, இல்லை 4 அஃபிடேட் தரணும்? இது அருமையான கேள்வி. நாம எதை வச்சு எடுக்கிறோம்னா, EOW ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ல யார் யார் வருவாங்க? ஃபேமிலி, மனைவி, கணவர் கொடுத்துருக்காங்க, மனைவி வந்துருவாங்க, பிள்ளைங்க வந்துருவாங்க இல்லையா. அந்த ரேஷன் கார்டில் அவங்க EOW எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் வரீங்களோ அவங்கெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்குள்ள வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி EOWல கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா, ஒரு புகார் எண்ணு கொடுத்துருக்காங்கன்னாக்கா, அந்த புகார் எண்ணின் கீழே எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பாண்டையும் அவங்க வந்து நம்ம கிட்ட கொடுக்கலாம். இது அருமையான கேள்வி. அதனால வந்து நீங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாமே நீங்க இது பண்ணலாம். ஆனா புகார் எண்ணுடைய அடிப்படையில் ஒரு புகார் எண் இருக்குனாக்கா, அந்த புகாரில் எத்தனை பாண்ட் இருக்கோ அத்தனை பாண்டுகளை நம்ம ஏற்றுக்குவோம். அதில் அது அக்செப்டடாக இருந்தாலும் சரி, அன்கன்ஃபார்ம்டு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அதை வந்து நீதிமன்றத்தில் நம்ம போய் சப்மிட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். இது ஒன்று கூட செய்யணும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நான் வந்து ஃபுல்லாக 10% எடுக்க போகிறதில்ல. ஒருத்தர் 2 கோடி போட்டிருக்காருன்னா நான் 1 கோடி தான் அவருக்கு வந்து எடுப்பேன், 50% தான் எடுப்பேன். ஒருத்தர் 50 லட்சம் போட்டிருக்காங்கன்னா 25 லட்சம் தான் எடுப்பேன். ஏன்னா ஒரு செட்டில்மெண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி 50% தான் வந்தது அப்படின்னாக்கா, மீதிக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் நம்மளே எல்லாத்தையும் வாங்கிட்டு போக முடியுமா? அப்படி நீதியரசர் அலோவ் பண்ண மாட்டார். அதனால ஒரு 50% தான் நான் அதுலேருந்து எடுப்பேன். ஒருத்தர் 1 கோடி ரூபா போட்டிருக்காங்கன்னா 50 லட்சம் தான் எடுப்பேன். 50 லட்சம் போட்டதுனா 25 லட்சம் தான் எடுப்பேன். இந்த மாதிரி எடுத்து தான் நம்ம வந்து ஏலத்தில் பங்குலான்னு இருக்கோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கூட. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இல்லையா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நிறைய இருக்கு சொல்லலாம். எல்லாம் சேர்த்து இருக்கணும். இதில் வந்து கெடுக்கிறதுனே சில தீய சக்திகள்லாம் வருவாங்க. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம செய்வோம், நம்மளை நம்பி வரணும், செஞ்சு கொடுப்போம். அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், யாருக்குமே அந்த வாழின் கடைசி 8 இருக்காங்க இல்லையா, 8 மனுஷன் வாழ்க்கையை பிடிச்சினாக்கா, இந்த கடைசி 8 வாழ்கிறவங்களுக்கு எப்போவுமே ஏதாவது நல்ல சீனுங்கிற எண்ணம் தான் வரும். கலைஞர் கருணாநிதி எடுத்துங்க, கடைசி ஆட்சி எவ்வளோ சூப்பராக இருந்துமா, பொற்கால ஆட்சி மாதிரி இருந்தது. இப்போ ஸ்டாலின் எடுத்துங்க, நல்லா பண்ணார். ஜெயலலிதாமா அப்படி எல்லாம் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். கடைசி நேரத்தில் நம்ம வந்து வாழ்வின் கடைசி பிறகு நம்ம வாழ்நாள் முடியறதுக்கு முன்னால ஏதாவது நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வந்து எனக்கும் இருக்கும். அதனால் யாரையும் ஏமாற்றணும், பணம் சம்பாதிக்கணும். கடைசி காலத்தில் வந்து பணம் ஒன்றும் யாரும் அலைய மாட்டாங்க. அது எங்களை மாதிரி ஆளுங்களாம் அந்த மாதிரி அலைய மாட்டாங்க. பிஸ்னஸ் மேனு, இந்த சினிமா நடிக்கிறவங்க, இவங்க தான் பணம் எவ்வளோ வந்தாலும் பத்தாது அவங்களுக்கு. அதனால தான் இடையில தற்கொலை பண்ணிட்டு போயிடுது, விரக்தியின் முடிவில் போயிடுது. நாம அப்படி கிடையாது, இருக்கிறது போதும்னு நினைக்கிற ஆளுங்க. அதனால் நமக்கு ஏதாவது நல்ல செய்ய நினைக்கிறோம். அதனால் பாதிக்கப்பட்ட சகோதரிகளே, நீங்கள் வந்து எங்கள் குரூப் வந்து இணைஞ்சிக்கிங்க. நாங்கள் குரூப் லிங்க்லாம் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் பார்த்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் டாக்குமெண்ட்டாக பக்காவை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அஃபிடாவிட்டு நிச்சயமாக தேவை. நாங்கள் அஃபிடாவிட் எங்களுடைய சொந்த தயாரிப்பு கிடையாது, நீதியரசரே டிசைன் பண்ணது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள், இறை தூதர் அவர்களே ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய கோர்ட் ஆர்டர்லேயே, காமன் ஆர்டர்லேயே அதை கொடுத்துருக்காரு. அதைத்தான் நாங்கள் தமிழாக்கம் பண்ணியிருக்கிறோம், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கோம். நீங்கள் இங்கிலீஷோ தமிழோ ஏதோ ஒன்று அதை ஃபில்லப் பண்ணி கொண்டு வரணும்.
அதன் பிறகு இஓடபிள்யூ ஸ்டேட்மெண்ட் வேணும். அப்போ அதை வச்சா நாங்கள் 50% எடுக்க முடியும் உங்கள் லேபிலிட்டி. நீங்கள் பாட்டு நான் 2 கோடி போட்டுருக்கேன் 4 கோடி போட்டுருன்னு சொல்லுங்க, நான் கம்ப்ளைண்ட் பார்த்து கம்மியாக தான் கொடுத்துருப்பீங்க. அங்கே பாண்டு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதை ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், நாங்கள் சேர்ப்போம். ரெண்டாவது வந்து இது ஒரு கல்யாண மண்டபம் கொடுத்து கல்யாண மண்டபத்தை பிடிச்சி நம்ம வந்து டெய்லி கூடுவோம். அது ஒரு 4 நாள் 5 நாளாக மண்டபத்தை பிடிச்சி நம்ம வந்து ஆளுங்களை கூப்பிட்டு நேரில் தான் வாங்குவோம். அதை ரிசார்ட் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரிஜினல் பாண்டை நான் வாங்குவேன். ஒரிஜினல் பாண்டை வாங்கி ஆன வழி இல்லை. ஏன்னா நம்மகிட்டையும் சொல்லிவிட்டு அந்த பக்கம் நியமஸ் லீடர்ஸ்கிட்டையும் போயிட்டு நான் உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் காலை வாரி விட்டான்னா நமக்கு கோர்ட்டில் வந்து திட்டுவாங்க. கோர்ட் நடவடிக்கை நம்ம குந்தம் உழைக்கிற மாதிரி ஆகிடும். அது வந்து எத்திக்ஸ் இல்லை. அதனால ரிசார்ட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும் எடுக்கணும், யார் வராங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரிஜினல் பாட்டை கேட்போம், கண்டிப்பாக கேட்போம். நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. அப்படி இல்லைனாக்கா நாங்கள் அதை கை விட்டுருவோம் ஒன்று. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு சிலர் வருத்தப்படுறாங்க, சங்க உறுப்பினர் இல்லாதவங்களும் நீங்கள் இப்போ சேர்க்குறீங்களா சார்? நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறோம், முதல் சந்தா கட்டிட்டோம், 2வது வருஷம் சந்தா 500 ரூபா கட்டிட்டோம், அப்போ எங்களுக்கு என்ன சார் நீங்கள் செய்ய போறீங்கன்னு வருத்தப்படுறாங்க. இது கரெக்ட் தான் கேள்வி. கண்டிப்பாக சார், அவங்க கட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அதே ஸ்டேஜ் கொடுக்குறீங்க, கண்டிப்பாக தப்பு தானே அது. அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பி இருக்காங்க, 2 வருஷமா சங்க 2024 இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அதனால சங்க உறுப்பினராக இருக்கிறது மஸ்ட்டு. அதனால நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி அபிடாவிட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குவோம் இல்லையா, பான் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜெலாம் வாங்குவோம் இல்லையா? இப்படி வாங்கும் பொழுது நிச்சயமாக சந்தாவையும் வசூலிப்போம். யார் சங்கத்தின் மெம்பர்களோ அவர்களுக்கு தான் இந்த இதை நாங்கள் கொடுப்போம். சங்கத்தில் உறுப்பினர் இல்லாதவங்க நீங்கள் அந்த சமயத்தில் வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் மெம்பர் ஆகிக்கலாம். உடனே உங்களுக்கு ரிசிப்ட் போட்டு கையில் கொடுத்துருவோம், நீங்களும் சங்கத்தினுடைய மெம்பர் ஆகிடணும். அப்புறம் சார் இன்னொரு கேள்வி சார், இப்போ இன்னும் 10 டேஸில் வந்து அடுத்த நீதிமன்றம் கூடி வந்து அடுத்த ரிசார்ட்டில் இந்த பேரலான்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்குள்ளார இந்த மீட்டிங் ரெடி பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வீக்லேயே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, பண்ணி ஆகணும். நம்ம ஆயத்தம் ஆகணும் இல்லையா? அப்புறம் யாரை நம்பி ஏலம் கேட்குறது? வெறும் காற்றுல சிலம்பு சுற்றுற மாதிரிலாம் ஆகிடும். அப்புறம் நம்ம தயாராக இருந்தால் தான் இவ்வளோ பிட் பண்ணலாம், இவ்வளோ கோடி எடுக்கலாம், 50 கோடி எடுக்கலாம் அப்படின்னாங்க. 50 கோடிக்கு நம்ம பாண்டு வச்சுருக்கோம் இல்லையா? பாண்டு இருந்தாலும் இது பண்ண முடியும். ரெண்டாவது வந்து வெளியாளுங்க யாராவது எடுக்க வராங்க அப்படின்னாக்கா நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா நம்ம வந்து விட்டு கொடுத்து விளையிடுவோம், மக்களுக்கு பணம் கிடைக்கட்டும் சொல்லி நம்ம விளையிடுவோம். அது நான் வந்து ஓப்பனாக மனந்திறந்து சொல்கிறேன். நமக்கு வந்து பணம் கிடைக்கிறத கெடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, சுந்தர் தியாகராஜன் கிடையாது. எப்போவுமே அந்த கிளி செயலை செய்ய மாட்டேன். தீர்வு வரணும்னு நினைக்கிறது தான் இந்த திருச்சி கிழவன் முதியவன். கண்டிப்பாக உங்களோட என்ன நிறைவேறட்டும், மக்களுக்கும் ஓரளவுக்கு பலன் கிடைக்கட்டும். ஆமாம், மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாங்க, ஒன்று சேர்ந்து நம்ம ஜெயிப்போம். நிச்சயமாக பேர்லாண்டுகளையும் அதே மாதிரி நம்ம வந்து செய்யலாம். பேர்லாண்டு நீதியரசர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு எனக்கு தெரியாது. இப்போ பூல் டீலில் உள்ள இதை எடுத்துட்டார், ரிசார்ட்டுகளை எடுத்துட்டார், பில்டிங்லாம் எடுத்துட்டார், ஹோட்டல்ஸ்லாம் எடுத்துருக்கிறார். ஆனால் பேர்லாண்டுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அதையும் இந்த மாதிரி ஏலத்துக்கு கொண்டு வந்தால், அதையும் நாம் எடுத்து பிரித்து கொண்டால் நமக்கு 10 மடங்கு அளவு லாபம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் காலம் தாமதம் ஆகத்தான் செய்யும். அதை எடுத்துட்டு இது இன்னொன்று சொல்லிடுறேன், இது நிறுவனத்தாரோடு நம்ம வந்து கொஞ்சம் ஒப்புரவாகி தான் செய்யணும். ஏன்னா அவனை பயிற்சி செய்ய முடியாது, அவனுக்கு தான் எங்கே இடம் இருக்குன்னே தெரியும். இப்போ நிறுவனத்தார் தயவு இல்லாமல் இந்த இடம் பேரலாண்டு எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. நான் ஓப்பனாக பேசுகிறேன், எங்கே இருக்குன்னே தெரியாது. அவனையும் கூட வைத்துக்கிட்டு தான் நம்ம செய்யணும். அவனுடைய தயவும் நமக்கு தேவை. அதனால தான் நம்ம அவனோட சுமூகமாக இருக்கோம், பயிக்காமல் இருக்கிறோம். இடம் எங்க இருக்குன்னு தெரியாத, புரியுதா உங்களுக்கு? இப்போ பேரலாண்டு இப்போ செங்கல்பட்டுல போய் ஒரு மாமண்டூர் சொல்லுங்க, எங்க இருக்குன்னு தெரியாத, எந்த அளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது, எல்லைகள் தெரியாது. அதில் கல் போட்டு பிரிக்கணும், அந்த இது பிளாட் லேஅவுட்லாம் பிரிக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் நிறுவனத்தினுடைய தயவு நம்ம நாடுவோம், நிச்சயமா ஜெயிப்போம். இதில் எந்த விதமான ஊழலுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். என்ன நீங்கள் நம்பலாம். நிறுவனத்திட்ட வாங்கி ஃபுல்லாக நான் கொடுத்துட மாட்டேன், அப்படி பண்ணிட மாட்டேன். நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க, ஒரு காலம் செய்ய மாட்டேன். அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தான். நம்ம எல்லாம் எடுத்தோன்னா நாம தான் அதுக்கு உரிமை. ரிசார்ட் எடுத்தோன்னா நாம தான் ரிசார்ட் சொந்தக்காரர்கள். அது நீங்கள் 6 லட்சம் போட்டதுனாலும் சரி, 60 லட்சம் போட்டதுனாலும் சரி, 6 கோடி போட்டதுனாலும் சரி, நம்ம தான் உரிமையாளர்கள். அவருடைய உதவியை நாடுவோம். அதற்கு ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம், மானிட்டரி பெனிஃபிட் கூட கேட்டாலும் கொடுத்துடலாம். ஏன்னா அது சும்மா வர மாட்டான்ல, அவனுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அது நம்ம செய்வோம். நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்கள், அதெல்லாம் வந்து நம்ம நேரில் பேசுவோம். நீங்கள் வாங்க, கூடி வாங்க, ஊர் கோடி தேர் இழுப்போம். இந்த இடத்துல தேர் என்பது நேமக்ஸ் நிறுவனம் கிடையாது, ரிசார்ட்டு பேரலாண்டு. நீங்கள் நல்லா மனசு வச்சுக்கோங்க. எங்களை நம்பி வாங்க. நம்பாதவங்க தயவுசெய்து நீங்கள் வர வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுங்க, வர வேண்டாம். வந்து நீங்கள் குட்டிகள்டா பண்ணிவிட்டு எங்களை திட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க வர வேண்டாம். எங்களை நம்புறவங்க மட்டும் வாங்க. நம்பி வந்தால் தான் இது சக்ஸஸ் ஆகும். சும்மா உள்ளே வந்து உள்ள வேலை பண்ணிவிட்டு குட்டிகாட்டா பண்ணிட்டு இருந்தா
இது வந்து எல்லாத்துக்கும் இடையூறாக மாறிடும். தயவுசெய்து நான் புரிஞ்சுங்க. வாங்க, இளைஞர்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 4 கவுண்டர் போட்டாங்க. 4 கவுண்டர் போடணும். 50 லட்சம் வரைக்கும் போட்டவங்களுக்கு ஒரு கவுண்டரு, 50 லட்சத்துலேருந்து 1 லட்சம் 1 கோடி வரைக்கும் போட்டவங்களுக்கு ஒரு கவுண்டரு, 1 கோடிலேருந்து 2 கோடி வரைக்கும் போட்டவங்களுக்கு ஒரு கவுண்டரு, 2 கோடிக்கு மேலே போட்டவங்களுக்கு ஒரு கவுண்டரு, 4 கவுண்டர் போடணும். அது நான் கவுண்டரில் உட்கார முடியாது, எனக்கு வயசாகி போச்சு. அசோக்குமார் ஒரு கவுண்டரில் உட்காருவார். இன்னும் ஒரு 3 பேர் தேவை. படித்த இளைஞர்கள் அல்லது முதியவராக இருந்தாலும் சரி, படித்து கொஞ்சம் நல்ல உடல் தகுதியோடு இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கெலாம் வந்து தளர்ந்து போச்சுங்க, ரொம்ப தடதடலாம் ஆகி போச்சு. இப்போ உடம்புலாம் பழைய மாதிரி இல்லை. சுகர் அதிகமாக இருக்குது. இந்த ஃபோன் காலுக்கு அட்டன் பண்ணி பிபி ரைஸ் ஆகுது, நெஞ்சு படப்படாங்குது. ஒரு சிலருடைய கண்ணீர்லாம் பார்க்கும்போது, சில தாய்மாரெலாம் அழுகிறத பார்க்கும்போது உண்மையிலே மனசு வேதனைப்படுது. நெஞ்சு படபடப்பாக இருக்குது. அதனால் எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து எங்களால் முடியாது. நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம், பின்னாடி சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் வாங்க, கூடி தேரை இழுப்போம், ஜெயிப்போம். நன்றி தோழர்களே. நன்றி நன்றி நன்றி.